ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்துல உங்களையும் இணைத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்குள்ள உயர்த்தப்படுவோம் என்று. தாழ்மை தண்ணீரில் அல்ல, கண்ணீரினால் உருவாக்கப்படுகிறது. தாழ்மை கண்ணீரால் எழுதப்படுகிறது, கண்ணீரில் உருவாகிறது. வசனம் அழகாய் சொல்லுகிறது. நீதிமொழி 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஹல்லேலூயா. நீங்க ஐஸ்வர்யத்தை தேடி நிறைய பேர் ஓடுறாங்க, ஆனா தாழ்மை இல்லை. இந்த தாழ்மை மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதற்கு ஒரு பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் வாசிக்கிறோமே, தன்னைத்தான் தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நிரப்புங்கப்பா, உன்னோட வசனத்தை முழுமையா அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யுங்க கேட்கும் பொழுது கர்த்தர் எப்படியெல்லாம் நம்ம நிரப்புகிறார் பாருங்களேன். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை நம்மை தகுதிப்படுத்துகிறது. தாழ்மை இருக்கிறது தகுதி உண்டாகும், நம்மளை தகுதியை படுத்துகிறது பாருங்களேன். இரண்டாவது, தாழ்மை நம்மை நமக்கு யார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் முக்கியம். நம்ம பிசினஸ்ல கொஞ்சம் தாழ்ந்துட்டோம்னு வைங்களேன், விசாரிப்பார் இல்லை, அப்ப எப்படிலாம் வாழணும், எப்படி வாழ்ந்திருக்கணும், எப்படி வாழ்ந்தோம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாழ்மை நம்மை தைரியப்படுத்துகிறது. ஏன்னா நிறைய பணம் பதவி பட்டம்லாம் இருக்கும், பயந்து இருப்பாங்க. இவன் தூக்கின்னு போடுவான், அவன் தூக்கின்னு போடுவான், அவன் எடுத்துன்னு போடுவான், பட்டம் போயிடுமா, பதவி போயிடுவான். தாழ்மையா இருக்கும்போது ஒன்றும் இல்லை இழப்பதற்கு அப்படின்னு ஒரு தைரியம். தாழ்மை நம்ம உறுதியாய் நிற்க வைக்கிறது. ஹல்லேலூயா. அதான் பாருங்க, உறுதியா நிக்க முடியும் தாழ்மை இருந்தா. அப்ப தாழ்மை தவறு செய்யாது, தவறு செய்ய தூண்டாது. அதான் உண்மை. இதான் உண்மையான தாழ்மை. தவறு ஒரு நாளும் செய்யாது பாருங்களேன். அப்ப தாழ்மைக்கு தலைகணம் இருக்காது. தைரியமா நீங்க நம்பி பொறுப்பை கொடுக்கலாம் இல்லைங்களா. சிலர்லாம் பொறுப்புக்கு வந்த உடனே சிலர் பிடிக்காதவங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்க இல்லையா. அது ரொம்ப பெரிய உங்களுக்கு ஒரு சாதனை பண்ண மாதிரி, வல்லார பழி வாங்க வேண்டியது இல்லையா. அதான் அவருடைய சாதனை வாழ்க்கையில. அதான் தாழ்மையில பேரு. சும்மா வரும்போது கெஞ்சி கூத்தாடி கைய காலை புடிச்சு வந்துட வேண்டியது. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப தாழ்மைக்கு தலைகணம் இருக்காது. தாழ்மை பெருமையாய் பேசாது. தாழ்மை இருக்கிற இடத்துல ரொம்ப பெருமை இருக்காது. இந்த அல்டாப் உல்டாப்பெல்லாம் இருக்காது. நான் அமெரிக்கா போனா, ஆப்பிரிக்கா போனா, ஐரோப்பா போனா, எங்கன்னா போயிட்டு வா, அதுக்கு என்னப்ப இல்லையா. போ, இருந்தா போயிருந்தா இங்கே இரு, அது யாருக்கு தேவை. ஆனா பெருமையாய் பேசாது. சிலர் பாத்தீங்கன்னு வைங்களேன், வாயை திறந்தா வெறும் சுய புராணம் சொந்த புராணம் தான் இருக்கும் இல்லையா. நான் இந்த பிளைட்ல போய் அந்த பிளைட்ல போய் காலைல மலேசியா டீ குடிச்சா, மதியானம் ரோம்ல டீ சாப்பிடு. இதான் தேவையா? எங்கன்னா டீ குடி, எங்கன்னா சாப்பிடு, ஆனா பெருமையா பேசாத. பாருங்க, தாழ்மை பெருமையை பற்றி பேசாது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா. தாழ்மைக்கு தன்னலம் சுயநலம் இருக்காது. அதான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே தாழ்மையா இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாமே, அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசிப்பாங்க. அதுல தன்னலமும் இருக்காது, சுயநலமும் இருக்காது. முக்கியமான ஒண்ணு, தாழ்மைக்கு தன்னடக்கம் இருக்கும். ஏன்னா தன்னடக்கம், தன்னடக்கத்தை பார்த்து 4 பேர் வளரணும் வாழ நினைச்சு தாழ்மையா இருப்பாங்க இல்லைங்களா. அதான் உண்மை. எவ்வளவு வசனம் தெரிஞ்சிருக்கும், அமைதியா இருப்பாங்க. மூத்த ஊழியக்காரெல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், பேசாம இருப்பாங்க. அவ்வளவு தன்னடக்கம் இல்லைங்களா. இப்பதான் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இருக்கு, அவ்வளவுதான். ஆடாத ஆட்டம், பாடாத ஒரே புகைதான், டான்ஸ் தான் இல்லைங்களா. எல்லாம் பேண்ட்ல கிழிஞ்சு தொங்குது இல்ல, முடிய கலர் கலராக்கு. பாருங்க எப்படி அது தன்னடக்கம். அப்ப தாழ்மை நடிப்பு இருக்காது. முக்கியம், நடிக்கவே தெரியாதுங்க, அதான் உண்மை. அவங்களுக்கு தாழ்மை நடிப்பு இருக்காது. மற்றவங்க முன்னால் நடிச்சுதான் இருக்க மாட்டாங்க. தாழ்மைக்கு விளம்பரம் இருக்காது. தாழ்மைக்கு நிதானம் தாங்க பிரதானம். அப்ப தாழ்மை தகராறு செய்யாது, தகராறு செய்ய விரும்பாது. தாழ்மை விட்டு கொடுக்கும். தாழ்மை தட்டி பறிக்காது, தட்டி கழிக்காது. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட வார்த்தை தாங்க தாழ்மை. நான் சொன்ன இத்தனை பாயிண்ட்ல நம்ம எதுலெல்லாம் பிக்ஸ் ஆகிறோம்னு யோசித்து பாருங்களேன். நான் தாழ்மையா இருந்தால் நிச்சயமாய் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் எனக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட திருநாளில பார்த்துக்கொள்கிற வாழ்க்கையில கர்த்தாவே, தேவன் வைத்திருக்கிற ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறதாய் காணப்படட்டும் ஆண்டவரே. தேவைகளை பூரணமாய் சந்திங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பலமான நாமத்தினால தேவனதை செய்யும்படியாய் திரு கரங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.